ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இந்த ஒரு பொருளை நீங்க தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கிறது மூலயமா எக்கச்சக்கமான பணவரவை நீங்க உங்க வீட்டில் ஏற்படுத்திக்க முடியும். அல்ல குறையாத அளவுக்கு செல்வம் சேரும். அது என்ன பரிகார முறையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிலைவாசல்ல அட்சய திருதி அன்னைக்கு என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திருதியை திதியை நம்ம அட்சய திருதியை கணக்கில் எடுத்துக்கணும். அட்சய அப்படின்னா அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குமா. அதனால தான் அன்றைய தினம் தங்க நகைகள் வாங்க சொல்றதுக்கான முக்கியமான காரணமே. மற்ற நாட்கள்ல தங்க நகைகள் வாங்கினா அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தங்கம் வாங்குறதுக்கான யோகம் வரும். ஆனா அதுவே அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா வருடம் முழுக்க தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகத்தை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கம் அதுக்கப்புறம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வளர்பிறை திருதியை இருக்குல்ல, அதாவது அட்சய திருதியைக்கான திதி அது ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிச்சிடும். அந்த வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. தங்கம் வாங்குறதுக்கோ இல்ல உங்க வீட்டுல சில பொருட்கள் வாங்கி வைக்கிறதுக்கோ சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி காலை ஒரு 6 மணிலிருந்து மதியம் 2:12 இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல தாராளமா நீங்க தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி நகைகள் வாங்குறது, இது போக நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இது எல்லாத்தையும் இந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம். புதன்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அந்த நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல, அதாவது காலை 6 மணிலிருந்து மதியம் 2:15 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல தங்க வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்யணும். மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யறது? எல்லாரோட வீடுகள்லையும் கட்டாயம் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யணும். மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். இனிப்புல ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். ரொம்ப முடியலையா ஒரே ஒரு டம்ளர் கல்கண்டு பால். ஒருவேளை பகல் நேரத்துல நீங்க வெள்ளப்படுவீங்க, மாலை 6:40 இந்த அட்சய திருதியைக்கான திதியும் முடிஞ்சிடும். 6 மணிக்கு மேல பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுமான அளவுக்கு ஒரு 6 மணிலிருந்து 6:45 இந்த நேரத்துல கூட தாராளமா நீங்க மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையும் செய்யலாம். பகல் நேரத்துல தங்கம் வாங்க முடியாதவங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியாதவங்க ஒரு 6லிருந்து 6:45 இந்த நேரத்துல கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. இந்த வருஷம் அந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அமைந்திருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தோட அட்சய திருதியை ஏதாவது ஒரு வருஷம் தான் இப்படி அமையும். பொதுவா இந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள சுபயோக தினம்னு சொல்லுவாங்க. பல அம்சங்கள் பொருந்திய இந்த ஒரு நாள் ஏதாவது ஒரு வருஷம் தான் அமையும். இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. உங்க வீட்டுக்கு இது வரைக்கும் நீங்க வாங்காத பொருள், அது டிவியா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு அட்சய திருதி அன்னைக்கு வாங்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னா கூட தாராளமா அட்சய திருதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது அது கூடிய சீக்கிரம் நல்ல விஷயத்துல முடியும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை, தாந்திரிக முறை இருக்குல்ல, இத அட்சய திருதி அன்னைக்கு முடிஞ்சா மதியம் 2:15 மணிக்குள்ள செய்யலாம். இல்லைனா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செஞ்சு உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கணும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் 2 பொருட்கள் தான். ஒரு பொருள் வெண்கடுகு, இன்னொரு முக்கியமான பொருள் 5 எண்ணிக்கையில மிளகு. வெண்கடுகு அப்படிங்கிறத பொதுவா கண் திருஷ்டியை நீக்குவதற்காகவும் போட்டி பொறாமை இதிலிருந்து வெளிவருவதற்காகவும் பயன்படுத்துறதுக்காக நம்ம வெண்கடுகை யூஸ் பண்ணுவோம். மிளகை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டிலோட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் தான் மிளகு. கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கக்கூடிய பொருட்கள்ல, இந்த பரிகார பொருட்கள்ல இந்த மிளகும் ஒன்று. வாராயம்மன் வழிபாட்டுக்கும் காலபைரவர் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் மிளகு. இப்படி 2 முக்கியமான சக்தி வாய்ந்த பொருட்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. பூஜை அறையில சின்னதா ஒரே ஒரு கிண்ணம் இல்லைன்னா மண் அகல் எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அந்த அகல் விளக்கு அப்படின்னா கிண்ணம் நிரம்புற அளவுக்கு வெண்கடுகு கொட்டி வச்சுக்கோங்க. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். ஏற்கனவே உங்க வீட்டுல வெண்கடுகு இருந்தாலும் நீங்க அதையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்துல கிண்ணத்துல இல்ல அகல் விளக்குல வெண்கடுகை கொட்டி வைத்து அது மேல 5 எண்ணிக்கையில மிளகை எடுத்து இப்படி நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வட்ட வடிவில் அடுக்கி வைக்கணும். ஒருவேளை அகல் விளக்கு கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கீங்க, இல்ல கிண்ணம் பெருசா எடுத்திருக்கீங்கன்னா
இந்த இடத்துல நீங்க 5 மிளகுக்கு பதிலா 7 கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா குறைந்தது 5ஆவது இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு பூஜை அறையில விளக்குகள் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மகாலட்சுமி பாதத்துக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். விளக்கெல்லாம் குளிர வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமைப்ப அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல்ல எந்த இடத்துல வைக்கணும்? பொதுவா நிலைவாசல்ல தீபம் ஏத்துவீங்கல்ல தினமும். அந்த தீபத்துக்கு பக்கத்துல கூட இல்ல நிலைப்படியில கூட நீங்க இந்த அமைப்ப வச்சுக்கலாம். வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாலை ஒரு 6, 7 மணி இந்த நேரத்துல வைக்கலாம். பகல் நேரத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில ஒரு 6, 7லேருந்து அந்த நேரத்த பயன்படுத்திக்கோங்க. இப்படி பண்றதால என்ன ஆகும்னா, வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை எல்லாம் நீங்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, முழு மனசோட செய்யறது மூலியமா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அட்சய திருதியை அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ஒரு நாள். நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன சொல்றீங்களோ, என்ன செய்றீங்களோ, அந்த ஒரு செயல் பன்மடங்கு பெருகும். இந்த வெண்கடுகை மிளகோடு சேர்த்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கும்போது, இதுவரைக்கும் உங்க வீட்ல இருந்து வந்துட்டு இருந்த கண்திருஷ்டி, போட்டி, பொறாமை, இல்ல உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த வெண்கடுகு உள்வாங்கி, அதுக்கப்புறம் இந்த மிளகு இருக்குல்ல, இது காலபைரவர் அப்புறம் வாராகி அம்மனோட பரிபூர்ணமான அம்சம் நிறைந்த ஒரு பொருள். இவங்க 2 பேரோட அம்சமும் நிலைவாசல்ல வைக்கும்போது, இவங்க 2 பேருமே நிலைவாசல்ல வந்து அமர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பா நிப்பாங்க. அட்சய திருதியை அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி காலை நேரத்திலயோ இல்ல மாலை நேரத்திலயோ ஏதாவது ஒரு நேரத்துல தயார் செய்து நிலைவாசல்ல வச்சுட்டீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை இரவு முழுக்க இந்த அமைப்பு நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும். நீங்க எப்போதும் போல சாப்பிட்டுட்டு தூங்க போயிடலாம். மறுநாள் மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை அப்படியே எடுத்து பூஜை அறையில வச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில பூஜை பண்ணிடுங்க. அந்த வெண்கடுகு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்குல்ல, 5, 6 மிளகு வைத்திருப்பீங்க. அந்த 5, 6 மிளகோ இல்ல ஒரு 7 மிளகோ வச்சிருப்பீங்க. அந்த ஒரு மிளகையும் உங்களுக்கு எங்க வசதிப்படுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்க வீட்டோட பீரோல 1, லாக்கர்ல 1, கல்லாப்பெட்டியில 1, அதே மாதிரி உங்களோட மணி பர்ஸ்ல 1, நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் இது மாதிரி இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இது மூலயமா மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். வண்டி வாகனங்களை வைக்கும்போது காலபைரவர் அப்புறம் வாராகி அம்மன் அருள் கிடைச்சி உங்களுக்கு போகக்கூடிய இடத்துல பயம் இல்லாம ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வெண்கடுகை என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வெண்கடுகை தனியா சேகரிச்சு வச்சு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்டுல சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த சாம்பிராணி தூபத்துல இந்த வெண்கடுகை தூவி விட்டுருங்க. அப்படி தூவி விடுறதால மீதி இருக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், இது எல்லாமே அந்த சாம்பிராணி புகையோடு கரைந்து போயிடும். வெண்கடுகோடு சேர்த்து சாம்பிராணி தூபம் எரியும் போது கெட்ட விஷயங்கள் எல்லாமே காத்துல புகையா கரைஞ்சு போயிடும். மற்ற நாட்கள்ல செய்யறதுக்கும் அட்சய திருதி அன்னைக்கு இதை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அட்சய அப்படின்னா அல்ல குறையாத, தீர்ந்து போகாத அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு தாந்திரிக பரிகார முறையை நீங்க அட்சய திருதி அன்னைக்கு செய்யறதால மற்ற நாட்கள்ல செய்யறதை விட இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது அதிகமாகும். சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அட்சய திருதி அன்னைக்கு இதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 11 மாதங்களும் உங்களுக்கு சிறப்பா அமையும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.